பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக மத்திய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எதிர்க்கட்சிகள் முழு ஒத்துழைப்பு வழங்கும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அனைத்து கட்சிகளும் கண்டித்ததாகவும் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு அனைத்து கட்சிகளும் உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு துணை நிற்கும் என்றார். ஒன்றிய அரசு எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் திராவிட முன்னேற்றமும் அதற்கு நிச்சயமாக துணை நிற்கும் என்ற கருத்தை நான் முன்வைத்தேன். முன்னதாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி, தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவின் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரண்டிருப்பதால் பாகிஸ்தான் பலவீனமடைந்துவிடும் என்று நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஓய்வு பெற்ற கர்னல் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அரசின் அனைத்து செயல்களுக்கும் தீவிரவாதத்தை முறியடிக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் முழு ஆதரவு தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகச்சிறந்த நடவடிக்கையா இருக்குது. அண்ட் இந்த விஷயம் இந்தியாவுடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். இந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்ததுமே பாகிஸ்தான் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. பாகிஸ்தானோட ஸ்ட்ரென்த் இந்தியாவுடைய வீக்னஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது தான். அது அந்த வீக்னஸ் இல்லைன்னு தெரிஞ்சாவே அவங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப சப்டியூடா இருக்கும், அடங்கி இருக்கும். தீவிரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு அனைத்து நாடுகளின் ஒத்துழைப்பை திரட்டக்கூடிய நோக்கத்தில் வெளிநாட்டு தூதர்களுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தி இருக்கலாம் என்று முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நரசிம்மன் தெரிவித்தார். எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் தயாரா இருக்கோங்கிற மாதிரி ஒரு அறிவிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குத்தான் இந்த மற்ற நாடுகளுடைய பிரதிநிதிகளின் சப்போர்ட் நமக்கு தேவைங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பலவிதமான நடவடிக்கைகள் ஒன்னுக்கு அப்புறம் இன்னொன்று அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானின் பதிலடியை எதிர்கொள்ளக்கூடிய விதமாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு கனவிலும் நினைத்து பார்க்காத அளவிற்கு தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தையொட்டி பீகார் மாநிலம் மதுபானியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இதில் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. வழக்கமாக இந்தியில் மட்டுமே பேசும் பிரதமர் மோடி பஹல்காம் தாக்குதல் குறித்து ஆங்கிலத்தில் உரையாற்றினார். தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் விடமாட்டோம் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். India will identify, track and punish every terrorist and their backers. We will pursue them. மனிதாபிமானத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் தங்களுடன் இருப்பதாக கூறிய பிரதமர் 140 கோடி இந்தியர்களின் மன உறுதி பயங்கரவாதத்தை அழிக்கும் என்று குறிப்பிட்டார். சிந்து நதிநீர் பங்கீட்டை ரத்து செய்தது போருக்கு நிகரானது என கூறியுள்ள பாகிஸ்தான் 1972ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கிடையே போடப்பட்ட சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சிந்து நதிநீர் பங்கீட்டை தற்காலிகமாக நிறுத்துவதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன்படி ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் உள்ள அணையிலிருந்து சிந்து நதியில் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் திறப்பதை இந்தியா நிறுத்தியது. இதனிடையே பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தலைமையில் அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிந்து நதிநீர் பங்கீட்டை நிறுத்தும் இந்தியாவின் நடவடிக்கையால் 24 கோடி பாகிஸ்தானியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அது போருக்கு சமமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் வான்பரப்பு மூடப்படுவதாகவும் இந்திய அரசு மற்றும் இந்திய நிறுவனங்களுக்கு சொந்தமான விமானங்கள் பாகிஸ்தான் வான்பரப்பில் பறக்க தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடனான நேரடி மற்றும் மூன்றாம் தரப்பு வணிக நடவடிக்கைகளை முற்றிலும் தடை செய்வதாக அறிவித்துள்ள பாகிஸ்தான் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் இந்தியர்கள் வெளியேறவும் உத்தரவிட்டுள்ளது. வாகா எல்லை மூடப்படுவதாகவும் இந்திய தூதரகத்தில் உள்ள அதிகாரிகளை 30ஆக குறைக்கவும் தூதரகத்தில் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக வெளியேறவும் பாகிஸ்தான் உத்தரவிட்டுள்ளதால் இரு நாடுகளிடையே பதற்றம் நீடிக்கிறது.
இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர்களின் போது கூட நிறுத்தப்படாத சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தம் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து நிறுத்தப்பட்டிருப்பது பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. பாகிஸ்தானின் நீர்ப்பாசன தேவையில் 93% தண்ணீர் சிந்து நதி ஒப்பந்தம் மூலம் கிடைக்கிறது. சிந்து நதி படுகையில்தான் 61% பாகிஸ்தானியர்கள் வாழ்ந்து வருகின்றனர். பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து சிந்து, ஜீலம், சனாப் நதிகளின் மீது இந்தியா அமைத்திருக்கும் அணைகளில் இருந்து பாகிஸ்தானுக்கு விடுவிக்கப்படும் தண்ணீர் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பாகிஸ்தானின் பஞ்சாப், சிந்து மாகாணங்களில் வேளாண்மை மற்றும் குடிநீர் தேவைக்கான தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த அணைகளில் இருந்து இயற்கையாக பாய்ந்தோடும் ஆற்று நீர் ஓடிக்கொண்டிருக்கும் என்றும் தற்போது ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆறுகளின் குறுக்கே இந்தியா அணை கட்டிக் கொள்வதற்கு வாய்ப்பு உருவாகியுள்ளதாகவும் ஓய்வு பெற்ற கர்னல் ஜான் பிரின்ஸ் தெரிவித்துள்ளார். தண்ணியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் கம்மி பண்ணுறோம். ரெண்டாவது வாட்டர் டாட்டா அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. மூணாவது அந்த டேம் கட்டுறதுக்கு நம்மளுக்கு எந்த தடையும் இருக்காது. அதனால இந்த ட்ரீட்டி நம்ம ஒன்ஸ் இப்போ நிறுத்திட்டா அது திருப்பி நம்ம ரிவோக் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆகிறதுக்குள்ள நம்ம அந்த டேம் கட்டி முடிக்கணும். அந்த டேம் கட்ட நம்மளால முடிஞ்சா இது ஒரு பெரிய வெற்றின்னு நான் சொல்லலாம். கோடை காலத்தில் தண்ணீர் அதிகம் தேவைப்படும் நேரத்தில் இந்தியா எடுத்துள்ள இந்த நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளதால் காஷ்மீர் விவகாரத்தில் 3ஆம் நாடு தலை நுழைக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 1971ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் வங்கதேச போருக்கு பின் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி, பாகிஸ்தான் பிரதமர் ஜுல்பிகர் அலி புட்டோ இருவரும் 1972ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி சிம்லாவில் ஒப்பந்தம் மேற்கொண்டனர். அதன்படி தற்போதுள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோடே இரு நாடுகளுக்கான எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது. வங்கதேசம் தனி நாடாக உதயமானது. சிம்லா ஒப்பந்தம் ரத்தால் இரு நாடுகளும் அந்த எல்லையை மாற்றி அமைக்க முயற்சிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதனால் போர் நிகழும் வாய்ப்பும் அதிகரித்துள்ளது. சிம்லா ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் இரு நாடுகளும் பிரச்சனைகளை பேசி தீர்த்து நல்லிணக்கத்துடன் உறவை பேணி துணைக்கண்டத்தில் அமைதியை நிலவச் செய்ய வேண்டும் என்பதே ஆகும். ஆனால் கார்கில் போரின் போது 1999ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் இந்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலில் ஈடுபட்டது. தற்போது சிம்லா ஒப்பந்தம் ரத்து என அறிவித்துள்ளதால் போர் அபாயம் அதிகரித்துள்ளது. இதேபோல் 1965ஆம் ஆண்டில் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிந்தைய அமைதிக்கான அடித்தளமாக இருந்த தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தையும் பாகிஸ்தான் ரத்து செய்ய முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.